ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டேட் மட்டும் கொடுத்து அதுக்குரிய டே கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய டே வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற டேட்டை வந்துட்டு நம்ம வந்து 7ஆல் டிவைட் பண்ணணும். 29 டிவைட் பை 7 போட்டு அதுக்குரிய ரிமைண்டர் எழுதணும். ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வரும்னா 1 வரும். அடுத்து இந்த பிப்ரவரிக்கான மந்த் கோட் எழுதணும். ஓகேவா? மந்த் கோட் எதுக்கான மந்த் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அடுத்து இப்போ இயரை வந்துட்டு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று செஞ்சுரி இயராகவும் இன்னொன்று ரிமைனிங் இயராகவும் பிரிச்சுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க செஞ்சுரி இயர் வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணி அதுக்கு ஒரு ரிமைண்டர் வரும். அதுக்கான செஞ்சுரி கோட் வந்துட்டு நம்ம எழுதணும். நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் 0 வரும். 0க்குரிய செஞ்சுரி கோட் வந்து இங்கே எழுதணும். என்னன்னா நம்மளுக்கு வந்து -1 வந்து கிடைக்கும். இப்போ இந்த 28 நம்மளுக்கு வந்ததை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒருக்க 4ஆல் டிவைட் பண்ணுறோம், இன்னொருக்க 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்ம என்ன எழுதுறோம்னா கோஷன்ட் எழுதுறோம். 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் எழுதுறோம். 28 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கோஷன்ட் என்ன வருதுன்னா 7 வருது. அதே இது 28 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் வருதுன்னா 0 வருது. இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கிடைச்சிருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ஆட் பண்ணி எல்லாத்தையுமே 7ஆல் டிவைட் பண்ணணும். எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 10 வரும். டிவைடட் பை 7. இதுக்கான ரிமைண்டர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வருதுன்னா 3. இந்த 3 வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டே கோடு. ஓகேவா? டே கோட். இந்த 3க்குரிய டே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னா 29th February 2028 வந்துட்டு டியூஸ்டேல வருது. ஓகே, நான் வந்துட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். அதாவது மந்த் கோட்னா என்ன, செஞ்சுரி கோட்னா என்ன, இந்த டே கோடு அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.